இன்றைக்கி வந்து ஏமாயப்பாவை தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு. நானும் அப்போ முன்னாடியே வந்துவிட்டோம். பின்னாடி தான் தம்பியும் தங்கச்சியும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு வரதுக்கு ரொம்ப லேட்டு. நாங்கள் ஸ்கூட்டியில் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அவங்க பைக்கில் வராங்க. இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக வராங்க கைஸ். அதுக்கப்புறமா அப்படியே ஏமாவெல்லாம் பார்த்தாச்சு. உள்ளே போகும்போது இங்கே காட்டில் வந்துட்டு கரும்படிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கேருந்து கரும்படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமா போயாச்சு. தென் இந்த கரும்படித்து அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அதை வந்து சர்க்கரையாக மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அப்போவே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் வந்து கிடச்சிது. அண்ட் இந்த கரும்பு ஜூஸில் இஞ்சி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். தென் கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா இந்த சர்க்கரை இதெல்லாமே வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு நான் தங்கச்சி ஏமா 3 பேர் தான் வந்து போயிட்டுருக்கோம். தம்பி வெளியே போயிட்டான். எப்போ வந்துட்டு வெளியே போயிட்டார். இப்போ நாங்கள் 3 பேர் தான் வந்துட்டு ரிவர் பார்க்க வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இப்போ மழை இல்லாதனால ஆற்றுல வந்துட்டு தண்ணி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ மழை இல்லாதனால நம்ம ஆற்றுக்குள்ளே ஓடியே வந்துட்டு க்ராஸ்லாம் பண்ணி போகலாம். அப்போ அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். தென் ஆற்றுல போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் ரிட்டன் கிளம்பியாச்சு. தென் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு மாடியிலேருந்து பார்த்தா ஃபுல் வியூ கிடைக்கும். மறையூரில் சுற்றி இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து தெரியும். அப்போ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். இது வந்து நைட்டாக இருந்தால் இன்னுமே கூட சூப்பராக இருக்கும். பிகாஸ் ஃபுல்லாக சுற்றி லைட்ஸாக தான் இருக்கும். அண்ட் நைட் ஸ்கை ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப மேலே வந்திருந்தால் சூப்பராக இருக்கும். அப்போ இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு.